بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்து, அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழிகள் மீதும், இங்கே ஒன்று குழுமிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றுள்ளவட்டுமாக. மாபெரும் ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டு இன்ஷா அல்லாஹ் ஜனவரி மாதம் கடைசியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மூலம் அரசியல் சமூக பேரியக்கமான மார்க்க பணியை அனுதினம் செய்யக்கூடிய இந்த ஜமாத் மாபெரும் ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டை அறிவித்திருக்கிறது. அதனுடைய முதல் விளக்க கூட்டமாக கடையநல்லூரில் அனைத்து கிளையின் சார்பாக இந்த பொதுக்கூட்டம் ஆரம்பமாக இருக்கிறது. எதுக்கு இந்த ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்றால், 1980களிலே ஒரு சில தனிநபர்களாக இந்த ஏகத்துவம் எடுத்து சொல்லப்பட்டு இன்றைக்கு தமிழகம் முழுவதிலும், தமிழகத்தை தாண்டி இந்தியாவின் பிற மாநிலங்களிலும், கேரளா, மும்பை, மகாராஷ்டிரா, ஆந்திரா, கன்னடம், இப்படி பல மாநிலங்களில் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் நம்முடைய கொள்கை செயலால் எடுத்து சொல்லப்பட்டு இந்தியாவை தாண்டி வளைகுடா நாடுகளிலேயும் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளான அரபு உலகத்திலேயும், சவுதி, குவைத்து, துபாய் போன்ற நாடுகளிலேயும், மலேசியா, இலங்கை, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலேயும், இன்றைக்கு இதையும் தாண்டி ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள, அமெரிக்க கண்டத்தில் உள்ள, அமெரிக்காவில் நியூயார்க்கில் இன்றைக்கு இந்த கிளைகளை நாம் பரப்பி வருகிறோம். ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாம் இன்றைக்கு இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்வதற்கு கிளை அமைத்து உலகம் முழுவதும் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து வருகிறோம். ஏராளமான மக்கள் ஷாபி மதுஹபிலிருந்தும் ஹனபி மதுஹபிலிருந்தும் இன்னவர மதுஹபை சாராத கொள்கை கோட்பாடுகளில் இருந்தும் தரீக்காக்களில் இருந்தும் பேரளவுக்கு முஸ்லிம்களாக வாழ்கிறவர்கள், கட்சிகளில் இருந்து கூட தங்களை அங்கம் வைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த கொள்கையை நோக்கி சாரை சாரையாக வந்து தன்னை தூய முஸ்லீமாக பறைசாற்றிக் கொள்கிறார்கள். பல லட்சக்கணக்கான உறுப்பினர்களை கொண்டு இந்த பேரியக்கம் இயங்கி வருகிறது. ஏகத்துவமே இஸ்லாத்தின் கொள்கை, மறுமை வெற்றியே எங்களுக்கு முழுமையான வெற்றி என்று சொல்லி இன்றைக்கு உலகெங்கிலும் உள்ள இந்த ஜமாத்தை சேர்ந்த முஸ்லிம்கள், தவ்ஹீத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே கடைபிடித்து பிறருக்கு சொல்லி வருகிறோம். இந்த நிலையில நிறைய மக்கள், இந்த ஜமாத்தில் இல்லாதவர்கள் கூட, பிற இயக்கத்தை சார்ந்தவர்கள் கூட, மதுஹபில் உள்ள ஆலிம்கள் கூட, அதை பின்பற்றுகிற பல மக்கள் கூட, சாமானிய இந்த அமைப்பில் இல்லாதவர்கள் கூட, பேரளவுக்கு முஸ்லீமாக இருந்தவர்கள் தன்னை சரியான முஸ்லீம் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு தர்கா வழிபாடுகளில் இருந்தும், தகடு தாயத்து பில்லி சுனிய வழிபாடுகளில் இருந்தும், இறைவனுக்கு இணை வைக்கிற இன்னபிற காரியங்களில் இருந்தும் தங்களை விடுவித்துக் கொண்டு உண்மை முஸ்லிம்களாக வாழ்வதற்கு இன்றைக்கு வாழத் தொடங்கி இருக்கிறார்கள். லட்சோப லட்சம் மக்கள் இந்த இஸ்லாத்தில் தூய்மையாக வாழ்றாங்க. அதனால நம்முடைய பணிகளை ஒரே தர்காவை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்க வேணாம், தாயத்தை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்க வேணாம்,
பில்லி சுனியத்தை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்க வேணாம், பேய் பிசாசை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்க வேணாம், சோசியமாக்குறத பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்க வேணாம்னு சொல்லி தௌஹீத் ஜமாத்து இந்த பிற அஜெண்டாக்களை கையில் எடுத்து உலக பணியும் மார்க்க பணியும் இஸ்லாத்தில் ஒன்றுதான் என்று சொல்லி கல்வி வழிகாட்டுதல், அது மாதிரி கடன் வட்டியில்லா கடனுதவி, பைத்துல் மால் திட்டங்கள், ஆம்புலன்ஸ் சேவைகள், இரத்த தான சேவைகள், பள்ளிக்கூட அமைத்தல், அதே மாதிரி சிறுவர் சிறுமியர்களுக்கு பாடசாலை மக்தப் மதரசாக்கள் அமைத்தல், பெண்களுக்கான விழிப்புணர்வுக்கு மதரசாக்கள் அமைத்தல், இப்படி நிறைய செய்திகளை சமுதாய பணிகள் என்ற பெயரில் எல்லாத்தையும் இஸ்லாத்தில் பரவலாக எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஏகத்துவம் மட்டும் இஸ்லாம் சொல்லல, எல்லா கடமைகளையும் ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை செய்ய வேண்டிய அனைத்தும் இஸ்லாம் என்று சொல்லி வகை செய்தியிலிருந்து அதை பின்பற்ற வேண்டும் என்று மக்களுக்கு நம்ம போய்த்து கொண்டு வருகிறோம். இணை வைப்புலாம் ரொம்ப ஓல்டு பேசல் ஆயிடுச்சு, அதெல்லாம் மக்கள் திரும்பிட்டாங்க. இப்போலாம் யார் தர்காவுக்கு போறா, இந்து சகோதரர்கள் தான் தர்காவுக்கு வர்றாங்க என்று பிரச்சாரத்தை மற்ற பணிகளிலே முடுக்கி கொண்டு போனால் சில ஆட்கள் இல்லை நாங்கள் இன்னும் தர்கா கட்டி தான் அழுகிறோம், எங்களுக்கு தர்காவே மறுமையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்லி சில ஊர்களில், தேனியில், கம்பம், நீலகிரி மாவட்டத்தில், சென்னையில் ஒரு சில இடங்களில் இப்படி என்ன செய்கிறாங்கன்னா நம்மளுடைய பொதுக்கூட்டம், மாநாடு, திருமண பிரச்சாரம் எதை அறிவித்து நம்ம ஏகத்துவ பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தால், நம்ம பணிகளை செவ்வனே நம்ம நிறைவேற்றி கொண்டிருந்தால் அங்கே காவல்துறையை வைத்தோ அல்லது ரவுடிகளை வைத்தோ அல்லது ஊர் கட்டுப்பாடுகளை எதாவது வைத்தோ இது மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தி 4 ரவுடிகளை தூண்டி விட்டு நம்ம சண்டை எடுத்துடலாம், மீட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டா பிரச்சனை வந்துடும், தௌஹீத் ஜமாத் மீட்டிங்கை தடுத்துடலாம் என்று சமீபத்தில் ஒரு சில இடங்களில் இப்படி அங்கொன்று இங்கொன்றுமா இடையில இந்த குரூப்பு வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம நினைச்சோம் சரி மற்ற பணிகளை செய்வோம், சமுதாயம் திருந்திட்டாங்க, ஓரளவுக்கு ஒரு நிலைக்கு வந்துட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்படி ஆலிம்களும் அவன் வயிற்றுல பொழப்பில் அடிக்கிற மாதிரி இருக்கா இல்லையா, திருந்திட்டாங்க, ஆலிம்கள் நிறைய திருந்தி வர்றாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சில போக்கிரிகளும் சில தப்பான ஆட்களும் முத்தவல்லிகளும் ஜமாத்தார்களும் சேர்ந்து அது மாதிரி இந்த ஆலிம்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய போலி இமாம்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கலாம் நினைச்சாங்க. அதை செஞ்சுட்டு பொதுக்கூட்டம் மாநாடு மாதிரி போட்டு பத்திலா ஏகத்துவத்தை தடுத்துட்டோம், இனிமேல் அவ்வளோதான் உங்களுக்கு வீழ்ச்சி தான், நீங்கள் கண்ட புரட்சி முடிஞ்சிருச்சு, இனிமேல் எங்கள் கை தான் வாங்கும் என்று சொல்லி ஒரு 2-3 ஊரில் பிரச்சனை இழுத்தோட இனிமேல் இவங்களுக்கு இப்படி தான் போகணும். அதாவது சொல்லுவாங்க இல்லை, ஒரு காமெடியாக சொல்லுவாங்க, கல்யாண வீட்டில் சீப்பு ஒழிச்சு வச்சுட்டு நான் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டேனே என்ன செய்விய அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி சீப்பை ஒழிச்சு வச்சுட்டு கல்யாணம் நடக்காதான். ஏடா சீப் இல்லாட்டா சும்மா இப்படி கைட்டே செய்யல, இப்போ எவனுமே சீப் வச்சுக்கிறதுல, அதுக்கு பிறகு என்ன ஸ்போக்கா ஸ்பைக்குன்னு ஒன்று வச்சுருக்கான், அப்படி கிருமி எடுப்பான், அப்படி தடவான், அப்படி கோபுர மாதிரி இப்படி நிப்பாட்டிட்டு போயிடுவான். எதுக்குறா சீப்பு, இன்னும் அந்த காலத்திலே இருக்கிய சீப்பு வச்சு ஜீவனம்னுக்கிட்டு அவன் எங்கே டெக்னாலஜியில் போய்கிட்டு இருக்கான். இப்போ இந்த நேரத்தில் வந்துக்கிட்டு நாங்கள் சீப்பு ஒழிச்சிட்டோம்டா சீவிர காலத்திலே சொல்லலாம் அப்படித்தானே. அது மாதிரி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஏகத்துவ வளர்ச்சி எமயமலையை நோக்கி போய்கிட்டு இருக்குது, ஏர்முகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு 2-3 ஊரில் சலசலப்பை ஏற்படுத்தி நாங்கள் பார்த்து நிப்பாட்டி விட்டோம். நடக்குமா அது? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் தங்களுடைய வாய்களால் இறைவனுடைய ஜோதியை ஊதி அணைக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான். அது சொல்லிட்டு அல்லாஹு முத்திம்ம நூரிஹி வலவ் கரியல் காஃபிரூன், இறை மறுப்பாளர்கள் வெறுத்தாலும் இறைவன் தனது ஜோதியை அணைத்து விட மாட்டான், முழுமைப்படுத்தியே தீர்வான் என்று திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த வசனத்தை இந்த தரீக்காக்களுக்கு, பண முதலைகளுக்கு, இது போன்ற போக்கிரிகளுக்கு, இமாம் என்ற பெயரில் சமூகத்தை கெடுப்பவர்களுக்கு இந்த வசனத்தை எச்சரிக்கையாக கொடுக்கிறோம். ஒரு சில ஊர்ல இப்படி நிப்பாட்டிட்டா நிப்பாட்டிடலாமா? அதுவும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை அதிகாரிகளும் சொல்ல போயனால சரி வீண் பிரச்சனை வேணாம் என்பதனால் நாங்கள் விட்டு கொடுத்து போனோம். இது எப்படி நினைச்சிடக்கூடாது, பணிஞ்சிட்டாங்க ஏகத்துவ பிரச்சாரம் நடக்காது என்று தப்பான கற்பனை செய்வீர்களானால்
உங்களுக்கு அறைகோலாக விடுகிறோம், ஒரு காலம் இது நடக்காது. ஏன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நடந்த ஒரு சம்பவம் புகாரில் இருக்கு. ஹிர்கல் மன்னர் கேட்கின்றார் அபு சுஃபியான் இடத்திலே. அபு சுஃபியான் காபிராக இருக்கிறார், அவர் அப்ப இஸ்லாத்துக்கு வரல, மக்கா வெற்றிக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தார். அப்போ அவர் அபு சுஃபியானை முன்னாடி நிறுத்தி கொண்டு அபு சுஃபியானுடைய வகைராக்களை, காபிர்களுக்கு தானே தலைவராக இருக்காரு, காபிர் சமுதாயத்தை இஸ்லாத்தை அழிக்க நினைத்த மக்கத்து காபிர்களை தலைவர் அபு சுஃபியானை முன்னிறுத்தி மக்களை பின்னிறுத்தி ஹிர்கல் மன்னர் உட்கார்ந்து கேள்வி கேட்கிறார். இவர் அபு சுஃபியான் போய் சொன்னா நீங்க தலையாட்டுங்க, நான் பார்த்துக்கிறேன். அபு சுஃபியான் வந்து ஹதீஸ் அறிவிக்கிறாரு, பின்னால இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி எனக்கு வந்து வெக்கம்ங்கிற உணர்வு இல்லாட்ட நான் நிச்சயமா போய் சொல்லியிருப்பேன். போர் விஷயத்தில் தவிர மற்ற எதுலையுமே என்னால உன்னை சேர்க்க முடியல. வெற்றி தோல்விங்கிறது போர்ல சகஜம், அதை மட்டும் தான் சொன்னார். கிணற்று வாளி, ஏறு முகம் இறங்கு முகம் அது இருக்கும். போர்ல தோத்து வச்சுக்கிட்டு ஜெயிச்சு வச்சுக்கிட்டு தவி தோத்துருச்சு ஜெயிச்சுலாம் முடிவெடுக்க இயலாது. சதன போருக்கே 2-3 கூட்டத்தை தடுத்துட்டோன்னே தவி தோத்துருச்சு, நாங்கள் ஜெயிச்சுட்டோம், எங்க கை ஓங்கிருச்சுலாம் நினைச்ச முடியாது. இவர்கள் குக்கரிக்கிறார்கள், அப்படிலாம் நடக்காது. வரலாறு என்னென்றால் திருமறை குர்ஆனும் நபிமார்களுடைய வரலாறையும் முரசினால் ஆய்வு செய்து பார்த்தால் ஹிர்கல் மன்னர் கேட்கிறார், தனி மனித ஈமானை பற்றி கேட்கிறார். முகமதுடைய மார்க்கத்தை யாராவது வெறுத்து, முகமதை வெறுத்து, இஸ்லாத்தை வெறுத்து வெளியே வந்திருக்காங்களா இஸ்லாத்துக்கு போன பிறகு? அப்ப அபு சுஃபியான் சொல்றாரு, இல்ல அல்லாஹ். அவர் சொல்றாரு அப்படி நடக்கல, இங்க இருந்தா ஒன்னொன்னா இணை வைப்புல இருந்து முகமது ஆளை உருவிக்கிட்டே இருக்காரு தவிர முகமதுடைய கூட்டம் தான் கூடிக்கொண்டே இருக்கே தவிர இங்க உள்ளவங்க அங்க போற தவி இருக்கு, இஸ்லாத்துக்கு மாறுறான். இஸ்லாத்துக்கு மாறிய எவரும் காபிராக திரும்பவில்லை. அப்ப அவர் சொல்றாரு, அப்படித்தான் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் நபிமார்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்லும் போது அப்படித்தான் ஒருத்தரா இஸ்லாத்துக்கு வருவாங்க. அப்போ சொல்றாரு அவரு, இந்த ஹிர்கல் மன்னர், அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கல. கடைசியில அவர் சொல்றாரு, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமானிய ஒளிவட்டம் கலந்து விடுமானால், ஏகத்துவ ஜோதி அவனுடைய உள்ளத்தில் பூரணப்படுத்தி விடுமானால், ஒழுங்கா நுழைஞ்சால் லாப நஷ்டத்துக்கோ உலக கணக்கோ வேற உலக ஆதாயத்துக்கோ பதவிக்கோ பட்டத்துக்கோ புகழுக்கோ வேற எதுக்கும் இல்லாமல் அவர் உண்மையிலேயே மறுமையில வெற்றி பெற வேண்டும், இறைவனுடைய பண்புகளை புரிந்து ஏகத்துவத்துக்கு வருவாரானால் நிச்சயம் அவர் இஸ்லாத்தை வெளியே போக மாட்டாரு. இதுதான் ஒரு தனிமனுடைய ஈமான்கிறார். சமுதாய ஈமானை பத்தி கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, ஹிர்கல் மன்னர் அதுவும் கூடிக்கிட்டே இருக்கு. அப்பவும் ஹிர்கல் மன்னர் சொல்றாரு, எல்லா நபியும் வந்து வீழ்ச்சி இருப்பு, சில நபிமார்கள் ஒருத்தர் கூட இஸ்லாத்துக்கு ஏத்துக்கிறாம அந்த நபி மட்டும் மறுமையில வருவார்லாம் பெருமானார் சொல்றாங்க. ஆனால் அல்லாஹ் நாடி இந்த ஏகத்துவ கொள்கை வளர்ந்து விட்டால் அப்புறம் இறங்குமுகம் இருக்காது, ஏறுமுகமாகத்தான் இருக்கும். அதை ஹிர்கல் மன்னர் வாயில அவர் சொல்றாரு, அவர் இஸ்லாத்துக்கு வரல. அப்ப இந்த செய்தியை இந்த இறை மறுப்பாளர்களுக்கு, இந்த கபர் முட்டியலுக்கு, தரிகாவாதிகளுக்கு, ஷாபி ஹனபி என்று மகல்லா வைத்து நடத்துபவர்களுக்கு, இமாம்கள் என்ற பெயரில் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி வயிறு வளர்ப்பவர்களுக்கு இந்த புகாரியுடைய செய்தியை உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறோம். இது ஏறுமுகம், அல்லாஹ் நாடி இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் ஏறுமுகமாகத்தான் இருக்கும், இறங்குமுகம் இருக்காது. அதனால சில மீட்டிங்களை இப்படி தடுத்துட்டு சீப்பு ஒழிச்சு வச்சு கல்யாணத்தை நிறுத்திட்டோங்கிற இந்த பகல் கனவை நீங்கள் காணாதீர்கள். அல்லாஹ் தன்னுடைய ஜோதியை பரிபூரணமாக்குவதற்கு அல்லாஹ் மிக போதுமானவன். எங்களை கொண்டு எது ஒன்றும் இல்லை. அல்லாஹ் யாரை கொண்டுனாலும் இந்த ஏற்பாட்டை செய்து விடுவான். எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாக்குறுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்